sometimes think about going back to your home country? The International Organization for Migration has helped more than 23,000 people to return home voluntarily from the UK. We can help you to get the correct travel documents, pay for your travel, and meet you on arrival. We may also be able to help you and your family re-establish your livelihood back home by helping you attend a training course, continue your education, or set up a small business. IOM is not part of the UK government. We are an independent organisation with offices in over 100 countries, and we are here to help you. To find out more, call us free on 0800 783 2332. Pharma Clinics would like to wish you all a very joyous festive season. Thank you for your support and loyalty, which has helped Pharma Clinics to become a global premium skincare brand for Asians and darker skin tones. For your free Lighten-X samples, please log on to pharmaclinics.com. New Lebara Pay Monthly SIM. One SIM for great value international and UK calls. Plans start from £10 a month. Visit our website for more details. சிவாஸ் பிசினஸ் கன்சல்டிங். வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் நிதி நெருக்கடிகள் ஏற்படுவது இயல்பானதே. இந்த நெருக்கடிகளில் இருந்து விடுபட சிவாஸ் பிசினஸ் கன்சல்டிங். சுவிஸில் குறைந்த வட்டி வீதத்தில் பண தேவைகளை பெற்றுக்கொள்ளவும், காணி வீடு வாங்குவதற்கு தேவையான ஆலோசனைகளுடன் நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளவும், வரி சேமிப்புடனான ஆயுள் காப்புறுதிகள், வர்த்தக நிறுவன காப்புறுதிகள் உட்பட சகல விதமான காப்புறுதி சேவைகளுக்கும் வியாபார கணக்கு பதிவேடுகள், வருமான வரி ஆலோசனைகள், கணிப்பீடுகள் மற்றும் நிதி முதலீடுகளுக்கும் சிவா பிசினஸ் கன்சல்டிங் சுவிஸ். தொடரும் பட்டு பாரம்பரியம். First and the best. 6 Kumar Silk House, East Ham, London. அழகான ஆடைகள், அற்புதமான நகைகள். செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் அண்ட் டெக்ஸ்டைலில் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மார்கழி மாத இறுதிக்குள் 1000 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் கொள்வனவு செய்பவர்களுக்கு அதிரடி பரிசல்கள் காத்திருக்கின்றன. முதலாம் பரிசு 2000 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான வைரத்தோடு, இரண்டாம் பரிசு 900 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான வைர மோதிரம், மூன்றாம் பரிசு 500 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான வைர மோதிரம், 500 பவுண்ட்ஸ்களுக்கு மேல் புடவைகள் கொள்வனவு செய்பவர்களுக்கான நகைகளுக்கு 20 பவுண்ட்கள் மட்டுமே கூலியாக அறவிடப்படுவதுடன் குபேரின் பரிசாக வழங்கப்படும். உங்களிடம் இருக்கும் தங்க நாணயத்தை கொடுத்து வெறும் 25 பவுண்ட்கள் மட்டுமே செலுத்தி புதிய நகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விதமான ராசி கற்கள் பதித்த நகைகளும் உடனுக்குடன் செய்து தரப்படும். மற்றும் வைர நகைகள் அனைத்தும் 25% விலை கழிவில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள சீட்டு திட்டத்திலும் இணைந்து கொள்ளுங்கள். செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் 0208 767 3795. உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, இன்றைய விசேட சந்திப்பு நிகழ்ச்சியில் தற்பொழுது பிரித்தானியாவில் அகதிகளுடைய நிலவரம் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். உண்மையில் அகதிகளுடைய விடயம் ஒரு வாழ்வோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இலங்கையில் யுத்தத்திற்கு பிறகு அதிகமான அகதிகள் இங்கே பிரித்தானியாவில் வந்து அகதி அந்தஸ்து கோரிய பொழுதிலும் பல சிக்கலான நிலைமைகளை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். தற்பொழுது யுத்தம் நிறைவடைந்து விட்டது என்பது தொடர்பான ஒரு அறிக்கை வெளிவந்ததன் பிறகு, யுத்தம் நிறைவடைந்ததன் பிறகு அகதிகளை பிரித்தானிய அரசாங்கம் எவ்வாறு கையாள்கிறது என்பது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக
இங்கே சட்டத்தரணி வாசுகி நிலைய கழகத்துக்கு வந்திருக்கின்றார். அவரோடு அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் வாசுகி. வணக்கம். இப்பொழுது பிரித்தானியாவில் அகதிகள் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? அகதிகள் நிலவரம் என்னை பொறுத்தவரை ஒரு பிஸியஸ்ட் டைம் என்று சொல்ல வேண்டும். இப்போது தான் அகதிகளுடைய கேசஸ் கூட நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் முடிவுகள் என்று பார்க்கும்போது அகதிகள் ஸ்ரீலங்கன் அகதிகள் இன்னும் வின் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. என்ன மாற்றம்? இப்போது நீங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய அகதி கேசஸ் மிகவும் துரித வேகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முன்பெல்லாம் ஒரு வருடத்துக்கு இந்த கேஸுகள் நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை வைத்து இப்போ அகதியா பதிந்ததில் இருந்து எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த முடிவுகளை எடுக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 2 மாதங்களிலேயே நாங்கள் 2 மாதத்துக்குள்ள ஒரு முழுமையான முடிவு வந்துடும். அவர் அனுமதிக்கப்படுறாரா இல்லையா, அகதி அந்தஸ்து கொடுக்கப்படுறாரா இல்லையான்ற முடிவு 2 மாதத்துக்குள்ளே வந்துடும். இப்போ நாங்கள் போய் அசைலம் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூவில் இப்போது அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்தில் தான் அசைலம் அகதிகள் என்று நீங்கள் போகலாம். சில வேளையில் முன்பெல்லாம் நேராக ஹோம் ஆஃபீஸுக்கு நீங்கள் போவீர்கள் தானே, அப்போது உங்களை அந்த கியூவில் நின்று உள்ளுக்கு எடுத்தார்கள். இப்போது அப்பாயின்மெண்ட் வைத்துவிட்டு தான் அசைலம் ஸ்க்ரீனிங் யூனிட்டுக்கு நீங்கள் அகதி என்று பதிவதற்கு செல்வது தான் உகந்தது. நீங்கள் சில வேளைகளில் அவர்கள் ஒரு பிரெக்னன்ட் அல்லது ஒரு மெடிக்கல் நீட்ஸில் இருக்கிறவர்கள், வீடுகள் இல்லாதவர்களைத்தான் உடனடியாகவே அன்றே எடுப்பார்கள். மற்றவர்களை போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துவிட்டு வர சொல்லித்தான் சொல்கின்றார்கள். ஆனபடியால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்தை அப்பாயின்மெண்ட்டை வைத்துவிட்டு போய் அவர்கள் ஒரு 1 வீக்லேயோ இது முதலாவது நாட்டுக்குள்ள வார ஒரு அகதியா தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி பதிகிறதுக்கான ஒரு ஆலோசனை. நீங்கள் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூக்கு போவதற்கு அசைலம் ஸ்க்ரீனிங் யூனிட் குராய்டனில் தான் இப்போது உங்களுடைய அகதி அந்தஸ்து கோருவது இப்போது குராய்டனில் தான் நீங்கள் போவீர்கள். முன்பு லிவர்பூல்லையும் இருந்தது. லிவர்பூலில் இப்போது ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் லெகசி கேசஸ் தான் அங்கு கன்சிடர் பண்ணுகிறார்கள். அப்போது நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை அவர்களிடம் மேக் பண்ண வேண்டும். அந்த நம்பர் 0208 196 4525 அல்லது 196 4524. அவர்கள் சில வேளையில் நாளைக்கு வாங்க வேண்டும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சில வேளைகளில் 2 கிழமைகளுக்கு பிறகும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த டெலிஃபோனில் நீங்கள் அகதி என்று அப்பாயின்மெண்ட் வைத்த அன்றே நீங்கள் அகதி அந்தஸ்தை கிளைம் பண்ணி விட்டீர்கள். ஒரு உறவினர்கள் கூட உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை மேக் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஒரு லாயர்கிட்ட போயிட்டு நாங்களும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸை மேக் பண்ணி தருவோம். சரி, இப்போ விமான நிலையத்தில் அல்லது கடல் வழியாக கேட்குறாங்கள நிலைமை என்ன? விமான நிலையத்தில் உண்மையான ரூல்ஸ் நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே என்டர் பண்ணினோடனே அந்த போர்ட்லேயே நீங்கள் கிளைம் பண்ண வேண்டும். நீங்கள் அதிலேயும் கிளைம் பண்ணலாம் அல்லது ஏர்போர்ட்லேயும் கிளைம் பண்ணலாம். உடனேயே அங்கேயே அவர்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ எடுப்பார்கள். சில வேளைகளில் நீங்கள் உங்களுடைய இப்போ வேறு ஐடென்டிட்டியில் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தது என்ற சில நேரங்களில் இப்போ எல்லா தரவும் என்று சொல்லவில்லை. அவர்கள் அகதி என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ முடித்து உள்ளுக்கு விடுவார்கள். சில வேளைகளில் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் த இமிக்ரேஷன் ஆக்டில் இது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸாக அவர்களை பிடித்து கொண்டு சென்று ஒரு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அது ஒரு முதல்ல உங்களோட கிரிமினல் கேஸ் நடக்கும். அவர்கள் ஏன் நீங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வீசா இல்லாமலோ அல்லது பாஸ்போர்ட் இல்லாமல் அல்லது கள்ள பாஸ்போர்ட்டில் வந்தேன்னு சொல்லி அது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸாக அவர்களை பிடித்து அது அடுத்த நாள் அவர்களை ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸில் கொண்டு போய் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு உண்மையான இதில் மேக்சிமம் சென்டென்ஸ் 2 years சிறைச்சாலையிலே அடைக்கிறாங்களா? சிறைச்சாலையில் வைப்பார்கள். ஆனால் நீங்கள் மிட்டிகேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒன்று இருக்கிறது. நீங்கள் என்ன காரணத்தால் இப்படி வர வேண்டி இருந்தது, அகதி என்றதால் என்ற உயிருக்கு ஆபத்து என்றபடியாகத்தான் நான் இப்படி வந்தேன் என்பதால் சில வேளைகளில் மேக்சிமம் 4 months கொடுப்பார்கள்.
நீங்கள் வந்து 2 மாதம் பிரிசனில் சர்வ் பண்ணி விட்டு வந்த பிறகு உங்களுடைய அகதி அந்தஸ்தை அகதி கிளைம் வந்து பரிசீலிக்கப்படும். இப்போ அப்படியான நிலைமை இப்போ இலங்கை அகதிகளுக்கு ஏற்பட்டிருக்கா? நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து அதை பயப்பட தேவையில்லை. உங்களுடைய அகதி தஞ்சம் வந்து அவர்கள் பரிசீலிப்பார்கள். சரி, அகதி தஞ்சம் இப்போ வந்து இப்போ கோருவதற்கான ஆரம்ப நிலைமை இது. இப்போ அகதி தஞ்சம் கோரினா நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் என்ன இன்டர்வியூவில் பற்றி கேட்குறீர்களா? அகதி அந்தஸ்து கொடுக்குறார்களா பிரித்தானியாவில்? இப்போவும் இலங்கை தமிழர்களுக்கு ஹோம் ஆஃபீஸ்லேயே கூட இப்போது நிறைய பேர் வின் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பு சொன்னது போல், முன்பு ப்ரோக்ராம்ஸில் சொன்னது போல், உங்களுடைய கதை, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய கேஸை பொறுத்து தான் அகதி அந்தஸ்து கிடைக்கிறது. நீங்கள் வந்து சிலர் சொல்வார்கள், அக்கா உண்மையான கேஸை தான் கொடுத்தனா ஏன் வின் பண்ணவில்லை. அது வந்து உங்களுடைய கேஸை உங்களுக்கு போட தெரியாமல் போட்டிருக்கிறீர்கள். சரியான முறையில் சரியான ப்ரிப்ரேஷனில் நீங்கள் அந்த நல்ல வடிவாக இன்டர்வியூ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இப்போது ஹோம் ஆஃபீஸிலும் கிடைக்கிறது, கோர்ட்ஸிலும் வின் பண்ணுகின்றார்கள். அதே போல் மிகவும் மிகவும் கூர்ப்படைந்த என்று கூற வேண்டும், கேஸ் ஓனரோ உங்களை கேஸ் பார்ப்பவர்களோ அந்த உங்களுடைய அகதி கேஸை டிசைட் பண்ணுகின்ற ஹோம் ஆஃபீஸ் இமிக்ரேஷன் ஆஃபீஸரோ அல்லது ஜட்ஜ் கூட மிகவும் ஒரு முன்னேற்றமான ஒரு சின்ன பாயிண்டில் கூடி பிடிச்சிட்டு அந்த கேஸை ரிஃப்யூஸ் பண்ணி கொண்டும் இருக்கிறார், நிராகரிக்கிற விஷயமும் இருக்கிறது. ஆனபடியால் என்னை பொறுத்தவரையில் இப்போ நான் இவ்வளவு காலமும் என்னுடைய ப்ராக்டிஸில் என்னை பொறுத்தவரையில் நான் கண்ட உண்மை என்று சொன்னால், நீங்கள் உங்கள் கேஸுகளை உங்களுடைய கிளைம் அகதி கிளைமை சரியான முறையிலே நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனுடன் சென்று போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. சரி, ஃபாஸ்ட் ட்ராக் சம்மந்தமாக சொல்லுங்கள். இப்போ அகதிகளை வந்து எப்படி அந்த ஃபாஸ்ட் ட்ராக்குக்குள்ளே எப்படி நடக்குது, அதை எப்படி அதை கொண்டு போய் போடணும், என்ன நிலைமை? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் இன்டர்வியூவில் போய் உங்களுடைய கேஸுகளை போடுகிறீர்கள். அது வந்து க்ராய்டன்லேயோ அல்லது ஏர்போர்ட்லேயோ நடக்கும். அப்போது நீங்கள் வந்த முறைகள் எப்படி வந்தீர்கள், அப்போது உங்களுடைய கேஸையும் கேட்பார்கள். என்ன நடந்தது, என்னத்துக்காக வந்து நீங்கள் அப்படி என்று பார்த்துட்டு அவர்கள் சிலரை பிடிக்கின்றார்கள். இப்போது ஃபாஸ்ட் ட்ராக் கேசஸ் உண்டு. அந்த கேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ். இது வந்து ஒரு உங்களுடைய மெரிட்ஸ் இல்லாத கேஸ், சரியான ஒரு கேஸ் இல்லை, அல்லது இந்த கேஸை நாங்கள் கெதியாக முடிக்கலாம் என்று அவர்கள் தீர்மானிக்கும் பொருட்டு உங்களை பிடித்து டிடென்ஷன் கேம்ப்லேயே வச்சு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீஜருக்கு கீழே கொண்டு வருகிறார்கள். அப்போ மக்கள் பயப்பட தேவையில்லை, எல்லோரும் நினைக்கிறது உடனே பிடிச்சிட்டு அனுப்ப போகிறார்கள் என்று. அவர்களை டிடெயின் பண்ணி, அதாவது உள்ளுக்கு பிடித்து வச்சு இமிக்ரேஷன் ரிமூவல் சென்டர்லேயே வைத்து அந்த கேஸுகள் நடக்கும். ஆனால் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கேசஸ் வந்து வெளியில் விட மாட்டேன் இல்லை, நீங்கள் வந்து பெயில் அப்ளிகேஷன் போட்டு தன் வெளியில் எடுக்க வேண்டும். அல்லது இந்த கேஸ் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக் கேஸ் என்று சொல்வார்கள். அதாவது இவர்களுடைய கேஸை வந்து நாங்கள் இந்த துரிதமான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்குக்குள்ளே வரக்கூடாத ஒரு கேஸ் என்று நாங்கள் ஆர்கியூ பண்ணும் பொருட்டு எனக்கு அவர்களை ரிலீஸ் பண்ணுவார்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பெயில் அப்ளிகேஷன்ஸை போட்டு கேட்கலாம். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கேஸஸ் உள்ளுக்கே வைத்து உங்களுடைய அசைலம் இன்டர்வியூஸ் முடிந்து, அந்த இன்டர்வியூ முடிந்து ஒரு நாளிலேயே உங்களுக்கு ரிஃப்யூசல் வரும். நீங்கள் 2 நாளைக்குள் நீங்கள் அப்பீல் ஒரு நாள் உடனடியாகவே வர வேண்டிய முடிவு வரும். அடுத்த நாள் 1 ஒர்க்கிங் டேஸில் ரிஃப்யூசல் வரும். 2 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் அந்த அப்பீலை போட வேண்டும். தென் 2 டேஸ்லேயோ அல்லது அடுத்த இமீடியட் அந்த அவைலபிள் டேட்டில் உங்களுடைய ஹியரிங் நடக்கும். பிறகு அது ரிஃப்யூஸ் பண்ணி 2 ஒர்க்கிங் டேஸில் அப்பீல் போட வேண்டும். அப்போ இது வந்து துரிதமான ஒரு மிக துரிதம். இப்போ ரெண்டு வேலை நாட்களில் அப்பீல் போடுறேன்னா கஷ்டம். நாங்கள் அதான் இதை மிகவும் துரிதமாக செய்ய வேண்டும். நிறைய பேர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார்கள், இது வந்து ஒரு உண்மையான ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் கிடைக்காது என்று. ஆனாலும் அவர்கள் இல்லை என்று அதை நடத்தி கொண்டு போகும் பொருட்டு நாங்கள் தான் ஓடி ஆக வேண்டும். கிளையன்ஸும் ஒரு சொலிசிட்டரும் உடனடியாக அதில் கிரிப் பண்ணி அதில் இருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். சரி, அடுத்தது அந்த முடிவு வரும் பொழுது
இவர்களுக்கு அப்பீல் எல்லாமே உள்ளுக்கு நடக்கும். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீஜரின் எய்ம் வந்து 4 கிழமைக்குள்ளே அந்த ஃபுல் கேஸையும் முடித்திட வேண்டும். ஒரு மாதத்துக்குள்ள. ஆனால் பிறகு உங்களுடைய எல்லா அசைலமும் முடிந்த பிறகு ரிமூவல் டைரக்ஷன் இப்போ அனுப்புறதா அல்லது அகதி அந்தஸ்து கொடுக்கறதான்ற நிலைமை அவை உருவாக்கினோம். ஆனால் ஃபாஸ்ட் ட்ராக் கேஸ் என்பதற்காக கட்டாயம் உங்களுக்கு கிடைக்காதென்று இல்லை. சில வேளை உடனே உள்ளுக்கு வச்சு உங்களுடைய கேஸை பார்த்துட்டு ஹோம் ஆஃபீஸே கிடைக்கலாம். அல்லது விதின் 4-5 டேஸில் உங்களுடைய கேஸ் நடக்கும்போது அதில் நீங்கள் வின் பண்ணினாலும் உங்களுக்கு அசைலம் அதிலேயும் கிடைக்கும். இப்போ இது நல்லதா கூடாதா? என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அவர்களுடைய எவிடென்ஸுகள் எடுக்க வேண்டிய எல்லாம் ஒரு ஃபாஸ்ட்டாக போகும்போது கிளையண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபேராக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய லாயர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணலாம், இந்த கேஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு சூட்டபிள் இல்லை என்று சொல்லலாம். என்று சொன்னால் அவர்கள் அதை கன்சிடர் பண்ணி வெளியில் விட்டு அதை ஃபாஸ்ட் ட்ராக்கில் இருந்தும் ரிமூவ் பண்ணியிருக்கிறார்கள். இவ்வளவு விடயங்கள் ஆரம்பத்தில் இருக்கின்றன. நீங்களும் சட்டத்தரணி வாசுகியோடு உங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக உரையாடலாம். இப்பொழுதிருந்து எமது தொலைபேசி இலக்கம் திரையில் வருகிறது, நீங்களும் தொடர்பு கொண்டு உரையாடலாம். சரி, இப்பொழுது இந்த இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒருத்தர் நிராகரிக்கப்பட்டால் அவர் நிலைமை என்ன? ஃபாஸ்ட் ட்ராக்கோ அல்லது நார்மல் ப்ரொசீஜர் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் இன்டர்வியூக்கு போவீர்கள் அல்லது அதுக்கு பிறகு உடனே இப்போது அது கூட ஃபாஸ்ட் ட்ராக் தான். வெளியில் இருப்பவர்களுக்கும் ஒரு கிழமையிலேயே உடனே ஃபுல் அசைலம் இன்டர்வியூ வைக்கிறார்கள். 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுடைய கேஸை மீண்டும் போடக்கூடிய அல்லது ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் போட சொல்கிறார்கள். நீங்கள் அப்போ மீண்டும் அதை போடலாம். அந்த 5 ஒர்க்கிங் டேஸ் முடிந்த உடனேயே எங்களுக்கு ரிஃப்யூசல் ஃபேக்ஸில் வந்து கொண்டிருக்கிறது. உடனேயே சர்வ் பண்ணுவார்கள். நீங்கள் வந்து அதை 10 ஒர்க்கிங் டேஸில் அந்த அப்பீலை போட வேண்டும். அந்த 10 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் அப்பீல் போட்ட உடனேயே கோர்ட்ஸுக்கு வருகிறது. கோர்ட்ஸுக்கு வரும்போது ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு அந்த சிஎம்ஆர் ஹியரிங் என்ற ஒரு முதல் ஹியரிங் இல்லை, ப்ரீ ரிவ்யூ ஹியரிங் ஒன்று இருக்கிறது. நாங்கள் ரெடி டு ப்ரொசீட், நாங்கள் ரெடியா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அல்லது உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எடுப்பதற்கு கூட டைம் கேட்குறார்களான் எல்லாம் இருக்கிறது. அது கூடி அந்த நாங்கள் அதை கேட்கும்போது ஜட்ஜஸ் சொல்லுகிறார்கள், ஏன் இவ்வளவு நாளும் நீங்கள் அதை எடுக்க இல்லை. அப்போ சில வேளையில் அந்த அட்ஜர்ன்மெண்ட் கூட ரிஃப்யூஸ் பண்ணுகிறார்கள். பிறகு நாங்கள் கோர்ட்ஸுக்கு போகும்போது உங்களுடைய கேஸ் வந்து ஒரு சிஎம்ஆர் ஹியரிங் வந்து ஒரு 1 வீக்கில் வருது, 2 வீக்ஸில் உங்களுடைய ஃபுல் ஹியரிங் வருகிறது. ஸோ ஒரு விதின் 3 வீக்ஸுக்குள்ளே உங்களுடைய ஃபுல் ஹியரிங் வந்துவிடும். 14 நாளுக்குள்ளே உங்களுடைய டிசிஷனை ரிசர்வ் பண்ணி திருப்பி அனுப்புறேன்னா எப்படி அனுப்பணும்? உங்களுடைய அந்த அப்பீல் ரைட்ஸ் இருக்கிறது. உங்களுடைய கேஸ் வந்து வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் லூசியத்துலேருந்து ரூபா கதைக்கிறேன். பேசுங்க. எங்கள் அக்கான மகன் ஒரு ஆள் வந்து பிரான்ஸ்ல குறிவட்டு பிங்கர் பிரிண்ட் எடுத்திருந்தோம். அப்போ இங்கே வந்து பதியலாமோ? நன்றி ரூபா. உங்களுடைய இது வந்து ஒரு டப்ளின் கன்வென்ஷனுக்குள்ள வருகிறது, டப்ளின் ரெகுலேஷன் 2 என்று சொல்வார்கள். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே வந்தால், இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. 1990 இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. யாராவது வந்து இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரியில் நீங்கள் அகதி அந்தஸ்தை கேட்டிருந்தால், நீங்கள் இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து மீண்டும் அகதி அந்தஸ்தை கேட்கும்போது அவர்கள் வந்து அங்கே ஃப்ரான்ஸில் தான் இவர்களை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்லி ஃப்ரான்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரான்ஸிடம் தொடர்பு கொள்வார்கள். அப்போ ஃப்ரான்ஸில் வந்து அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் இவர்களை அங்கு தான் அனுப்புவார்கள். ஆனால் வேறு காரணங்களால் இப்போது உங்களுடைய ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அல்லது உங்களுடைய பார்ட்னர் அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் இங்கு இருந்தால் நாங்கள் அந்த ஃபேமிலி லிங்கில் இங்கு தான் அகதி அந்தஸ்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வைத்துவிட்டு அகதி அந்தஸ்தை அங்கு கோராமல் இங்கு வந்திருந்தால் சில வேளைகளில் பிரெஞ்சு அத்தாரிட்டி அவர்களை ரிஃப்யூஸ் பண்ணும். அப்போது இங்கு தான் அகதி அந்தஸ்தை அவரை பார்ப்பார்கள். ஒரு நேர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஷான் சொல்லி கதைக்கிறேன். பேசுங்க, சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், இந்த மைத்துனர் வந்து இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு. தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைச்சிட்டு நீங்க பேசணும். கொஞ்சம் நில்லுங்க. அவர் வந்து 10 வருஷம் ஆச்சு.
ஏதோ ஒரு சொலிசிட்டர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேஸ் வந்து இருக்குது. சொலிசிட்டர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேஸ் இருக்கு. ஆனா இப்ப அவர் இன்னும் எடுத்து கொடுக்கல விசா, அவருக்கு இன்னும் விசா கிடைக்கல. ஆனா இன்னொரு சொலிசிட்டர் சொல்றாரு தங்களுக்கு 2000 பவுண்ட்ஸ் தந்தா நாங்க 10 நாள்ல விசா எடுத்து தருவோம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குதா? நல்ல கேள்வி. சரி, சொல்லுங்க. இது வந்து உங்களுடைய மைத்துனர் வந்து லெகசி கேஸுக்குள்ள ஃபால் பண்றார். மார்ச் 5th March 2007க்கு முன்பு வந்தவர்கள் வந்து லெகசி கேசஸ்கள் வருவார்கள். அப்போ உங்களுடைய மைத்துனர் வந்து 10 வருடமாக இருந்தால் இப்போது அவர்களுக்கு தான் அந்த லெகசி கேசஸில் விசா கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து 2000 பவுண்ட் கொடுத்தால் 10 நாளில் கிடைக்கும் என்பது அப்படி ஒன்றை நானும் கேள்விப்படவில்லை. அப்படி நம்பி போனவர்கள் நிறைய பேர் மோசமானது நிலைகளும் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ரீசனபிள் ஃபீஸை ஒரு லாயர்கிட்ட கொடுத்து அல்லது உங்கள்ட்ட இருக்கிற லாயர்கிட்டையே சொல்லி இவர் வந்து இப்போ ஆல்ரெடி ஃப்ரெஷ் கிளைமை மேக் பண்ணி இருந்தால் அவருடைய கேஸ் வந்து கேஸ் ரெசல்யூஷன் டீமுடன் இருந்தால் நீங்கள் வந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது எம்பி மூலம் கதைத்து அவர்களுக்கு நீங்கள் இப்போது இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன் கிடைக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு அப்ளிகேஷனையும் போடாமல் இருந்தால் நீங்கள் ஒரு ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் ஒன்றை போட்டு லிவர்பூலில் தான் அது ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் யூனிட்டில் 14th October 2009க்கு பிறகு நீங்கள் நேராக தான் கொண்டு இதுகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்களுடன் நாங்கள் ஒரு லாயர்கிட்ட போங்க, அவர்கள் உங்களுடைய உடன் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸை மேக் பண்ணுவார்கள். அங்கே கொண்டே ஒரு ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஒரு சப்மிஷன் ஃபார்மை நாங்கள் ஃபில் பண்ணி கொடுப்போம். அங்கு வந்து உங்களுடைய கேஸை அவர்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போது பிஆர் கிடைக்கிறது. ஆனால் 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்று வந்து எம்பிகிட்ட போக சொன்னீங்க. ஏன் எம்பிகிட்ட போகணும்? நீங்கள் வந்து ஒரு சரியான ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு தான் எம்பிகிட்ட போகணும், சும்மா போகாமல். எம்பியோட கடிதம் வந்து வேலை செய்யுமா? எம்பி வந்து எழுதும் போது எனக்கு இது நான் கதைப்பது பழைய ஆக்களை அவர்கள் எம்பியும் வந்து அந்த 10 வருஷமா இருக்கிறவே அல்லது லெகசிக்குள்ள இருக்கிறவே லெகசியில் வந்து நீங்கள் அப் டு ஜூன் 2011க்குள்ள கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி கிளியர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எம்பிகிட்ட போய் நாங்கள் கதை கேட்க அந்த எம்பி வந்து அவருடைய லயசிங் ஆஃபீஸர்னு நேரவே யூகேபிஏக்கு எழுதி கேட்பார் இவருக்கு என்ன நடக்கிறது என்று. அப்போது அவருக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு 8 கிழமைக்குள்ளே அவர்களுக்கு ஒரு ரிப்ளை தருவார்கள். அப்போ அதனால் நாங்கள் ஒரு துரிதப்படுத்தலாம். அதை விட நீங்கள் முதல்ல போய் ஒரு ஃபர்தர் ரெப்ரசன்டேஷன் யூனிட்டில் நீங்கள் அப்ளிகேஷனை கொடுங்க. ஆனால் 10 நாளில் விசா எடுத்து தருபவர் என்பது நான் உங்களுடன் முதலே கதைத்தது போல் இதுகளெல்லாம் தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த நிறைய கேஸ் லாஸ் இருக்கிறது. இப்போது ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அவரை பிடிபட்டு அவருக்கு 5 வருடமான ஒரு கடும் தண்டனை கிடைத்திருக்கிறது. அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஒரு ஏஷியன். அவர் வந்து சொல்லி இருக்கிறார், ஒத்துக்கொண்டு இருக்கிறார் தான் வந்து 12 count of counterfeitல இந்த 12 count of இதில் தான் வந்து ஃப்ராட் செய்ததாகவும் ஒரு 40 கிளையண்ட்ஸுக்கு தான் வந்து விசா எடுத்து கொடுத்ததாகவும் அவர் ஒத்துக்கொண்டுட்டார். அதனால் அவருக்கு 5 வருட காவல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிலே என்னுடைய ஒரு கிளையண்ட் பிறகு என்னுடன் வந்து நாங்கள் அவரை இப்போ ஹைகோர்ட் மட்டும் ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய விசாவை இவர்கள் திரும்ப எடுத்து விட்டார்கள். அவரை போல இன்னும் 40 பேர் இருக்கிறார்கள். திரும்ப எடுப்பார்கள். இது என்ன காசு கொடுத்து செய்கிற ஒரு முறையும் இருந்திருக்குது. அதனால தான் இவர் பிடிபட்டது. இந்த லேடி வந்து காசு கொடுத்த என்பது இந்த வேண்ட ஜட்ஜ்மெண்ட்டில் வரவில்லை. ஆனால் அவர் வந்து உண்மையாகவே அந்த ஒரு ஆத்தரைசிங் ஆஃபீஸர் அவ இல்லை. இந்த இவருக்கு விசா கொடுக்க வேண்டிய ஆஃபீஸர் அவ இல்லை. அவள் வந்து ஒரு 9:30 மணியில் இருந்து 11 மணிக்குள்ளே போய் அந்த கம்ப்யூட்டரில் போய் வேலை செய்து இவருக்கு விசாவை இஷ்யூ பண்ணி இருக்கின்றார். ஆனால் நீங்கள் வந்து அந்த எல்லாருக்கும் இப்படி ஒரு 40 பேருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த விசாக்களை அவர்கள் பறிக்கலாம். இதில் வந்து நிறைய கேஸ் லாஸ் இருக்கிறது. கோர்ட் ஆஃப் அப்பீல் கேஸ் லாஸ்கள் இருக்கின்றது. எஸ்எஸ் வர்சஸ் ஹெச்டி சான் சௌத்ரி அப்படியான ஒரு கொஞ்சம் கேசஸ் இருக்கிறது. உங்களுக்கு விசா தந்த ஒரு ஆஃபீஸர் வந்து ஷீ இஸ் நாட் அன் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர். அதாவது
அவருக்கு வந்து விசா கொடுக்கக்கூடிய ஒரு அனுமதி அனுமதி இல்லாத போது அதுல ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு விளங்குற என்னன்னா இப்போ ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணும் அதுல ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஆபீசர் ஒருத்தர் தான் இருப்பார். ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். ஒரு ஃப்ராடால உங்களுக்கு கிடைக்கின்ற விசாக்கள் வந்து அது மீள பறிக்கப்படலாம் என்பதுதான் நிறைய கேஸ் லாஸ் இருக்கிறது. ஆகவே வந்து இப்ப ஒவ்வொருத்தர் காசு கொடுத்து விசா எடுக்கலாம் என்ற விஷயத்துக்குள்ள போகாம இருக்கிறதான் புத்திசாலித்தனம். ஒரு நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. லண்டன்ல இருந்து நாங்க ஜெயபாரன் பேசுங்க. என்னண்டா நிறைய பிள்ளைகள் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் லண்டனுக்கு வந்து வந்திருக்காங்க. அவர்கள் வந்து சிலர் அந்த ஏர்போர்ட்லையும் அவங்க 15 சிலருக்கு கிடைச்சதாகவும் நாங்கள் அறிகிறோம். சிலர் வழியை வந்தும் அப்படி அசைலம் கிளைம் பண்ணி கிடைச்சதாக அறிகிறோம். இது தொடர்ந்து இப்படி நடக்கிறது. இப்படி எங்களுடைய ஒரு சொந்தக்காரப்படி இங்கே வந்திருக்கான், அவன் இப்போ கிளைம் பண்ணியிருக்கான். அது எந்த அளவுக்கு இப்படி ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பாராக்களுக்கு கிடைக்குது என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதை நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான். இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து அவர் வந்து அகதி அந்தஸ்து கோர்றது வந்து சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால் இப்போது அவர் அங்கே பிரச்சனை உள்ள ஒரு மனிதராக இருக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் விசா எடுத்து உள்ளுக்கு வந்துட்டார். இது இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போது வந்து நிறைய ஸ்டூடெண்ட் விசாக்களுக்கும் அசைலம் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் வந்து நாங்கள் முதல் டிசைட் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் தான் இப்போது ஏஜென்ட்மார்கள் குயிக்காக அனுப்பலாம் என்று அனுப்பி கொண்டிருக்கணும். அதனால் வந்து உங்களுடைய கேஸை பொறுத்து தான் இது வந்து உங்களுடைய அசைலம் கிளைம் முடிவு கிடைக்கிறது. ஆனால் இவர் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தபடியால் அசைலம் கிளைம் பண்ணக்கூடாது என்று கேஸ் லூஸ் பண்ணவில்லை. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலும் அவர் உண்மையான அகதி என்று நாங்கள் ப்ரூவ் பண்ணும் பொருட்டு அவருடைய கேஸை அக்செப்ட் பண்ணுகின்றார்கள். ஆனால் இங்கு இப்போ இது எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட் விசாரை வந்து நாங்கள் கேட்கின்றோம். இதில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே டேமேஜிங் பாயிண்ட் வந்து இங்கே வந்து எப்படி இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் கிடைப்பவர்களுக்கு டேமேஜ் பண்ணுகின்றது என்று சொன்னால் டிலே பண்ணிவிட்டு போவது. ஒரு ஸ்டூடெண்ட் விசாவாக வருவது பரவாயில்லை, ஆனால் உடனடியாக அவர் அசைலம் ஏன் கிளைம் பண்ணவில்லை என்று தான் அவர்கள். சரி, இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் லெகசி கேஸுகளில் கொடுக்குற விசாவை சில சொலிசிட்டர்மார் வைத்து கொண்டு நிறைய பணம் கேட்குறதா குற்றச்சாட்டுகள் பொதுவாக இருக்குது. அது சரியா? அப்படி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அது என்ன விஷயம்? அது உங்களுடைய நீங்கள் முதல்ல இது என்னுடைய எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு சொலிசிட்டரிடம் போய் ஒரு கேஸை கொடுக்கும்போது இது நாட் ஓன்லி ஃபார் லெகசிக்கு மட்டுமல்ல, எனி கேசஸுக்கு அதுதான் எங்களுடைய லோ சொசைட்டி ரெக்யர்மெண்ட். நீங்கள் வந்து முதலில் சொலிசிட்டருடன் உங்களுடைய ஃபீஸை அக்ரி பண்ண வேண்டும். இது இந்த வேலைக்கு ஒன்றில் அக்ரீட் ஃபீ அல்லது அவர்லி பேசிஸில் ஒரு சொலிசிட்டர் சார்ஜ் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபீஸை முதலே அக்ரி பண்ணுவது நல்லது. ஆனால் சில சமயங்களில் சொலிசிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேலைகளும் செய்து கொண்டு இருப்பார்கள். உங்களுடைய ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணி கொண்டு இருந்திருப்பார்கள், வேறு லெட்டர்ஸ் போடுவதற்கு எல்லாம் செய்திருப்பார்கள். அப்போது விசா கிடைக்கும்போது அவர்கள் வந்து தங்களுடைய அந்த ஒரு ரீசனபிள் ஃபீஸை பே பண்ண சொல்லி கேட்கலாம். அது வந்து ஒரு ரீசனபிளாக இருந்தால் நீங்கள் அதை அக்ரி பண்ணலாம். இல்லை உங்களுடைய அது சரி வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரில் போய் அதை டீல் பண்ண வேண்டும். ஆனால் நிறைய பேர் வந்து உங்கள் விசாவை தாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அவைகளுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் நிறைய பணம் கேட்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு நார்மலி ஒரு சொலிசிட்டர் ஃபர்ம் வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. நீங்கள் வந்து எங்களுக்கே எழுதி எங்களுடன் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை டீல் பண்ணலாம். அதுவும் ஒரு உங்களுடைய அந்த பிரின்சிபல் உங்களுக்கு சரியான முறையில் ஆன்சர் பண்ணவில்லை என்று சொன்னால் நீங்கள் லோ சொசைட்டிக்கு அதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அவர்களை. நல்லது, தொடர்ந்து பேசுவோம். தற்போது பிரித்தானியாவில் அகதிகளின் நிலவரம் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
Lebara's new pay monthly SIM. Get 2,500 minutes to India and UK, just £40 a month.